வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிரான கொலை சித்திரவதை குற்றச்சாட்டு. வெளிநாட்டு ஊடக நேர்காணலில் சீற்றமடைந்த முன்னாள் ஜனாதிபதி. யாழ் குடாநாட்டில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம். நீதிமன்றத்தில் பகிரங்கமான அறிக்கை. இந்திய அத்துமீறல்களை தடுக்குமாறு மனோ வலியுறுத்தல். மோடியின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கவும் கோரிக்கை. வரியறவீட்டை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்பு. அதிகமான தலையீடுகள் அவசியம் எனவும் அறிவுறுத்தல். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சோதனை. கரூர் மற்றும் சென்னையில் பரபரப்பு. கமாஸ் இயக்கத்திற்கு ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேலை வைத்து அழிப்பேன் எனவும் சூளுரை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை தொடர்பாக இசாரா செவ்வந்தி என்கின்ற பெண்ணை காவல்துறை தேடி வரும் நிலையில் அந்த பட்டியலில் தற்போது தேசப்பந்து தென்னக்கோனும் இணைந்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை கண்டுபிடிக்கும் பொறுப்பு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க அவரை கைது செய்வதற்கான பிடியாணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்புடைய தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிய தருமாறும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னணி ஆங்கில ஊடகமான அல் ஜசீராவுடனான நேர்காணலில் எழுப்பப்பட்ட கேள்விகளால் சீற்றமடைந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த நேர்காணலில் இருந்து வெளியேறப் போவதாக கூறிய சம்பவம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியை அடக்கும் வகையில் பட்டலந்த பகுதியில் வைத்து ஜேவிபி சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை மற்றும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களில் அப்போது ஸ்ரீலங்காவின் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் தொடர்பு பட்டுள்ளமை குறித்து அல் ஜசீராவின் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார். 1980 ஆண்டின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பந்தலந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், சித்திரவதைகள், கொலைகள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளையே ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார். பந்தலந்த வீடமைப்பு திட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய முக்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என தெரிவித்திருந்ததுடன் அங்கு அத்துமீறல்கள் இடம்பெறுவது குறித்து குறைந்தபட்சம் அவருக்கு தெரிந்திருந்தது எனவும் அரசாங்க விசாரணை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. விசாரணை அறிக்கையின் நகல் வடிவத்தை காண்பித்து அல் ஜசீரா செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அவ்வாறான அறிக்கை ஒன்று உள்ளதை மறுத்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் அந்த அறிக்கை செல்லுபடித்தன்மை வாய்ந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் எனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளவையும் நிரூபிக்கப்படவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் காற்றின் தரமானது மோசமான நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காற்றில் உள்ள மாசுபாட்டின் அளவை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிரதி சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை வகுக்குமாறு சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோரடங்கிய அமர்வில் இந்த மனு மீதான விசாரணையில் சட்டமாதிபர் சார்பாக பிரதி சட்டமாதிபர் முன்னிலையாகியிருந்தார். யாழ்ப்பாண குடாநாட்டின் காற்றின் தரம் குறித்து ஒரு மாத கால ஆய்வை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவிற்கு அமைவாக தொடர்புடைய ஆய்வு அறிக்கை சட்டமா அதிபர் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே ஆய்வறிக்கையினை ஆய்வு செய்ததில் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள காற்றில் உரிய அளவை விட அதிகமான தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாண குடாநாடு உட்பட தீவின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதி சட்டமா அதிபர் மன்றில் தெரிவித்தார். இதற்காக பாரிய பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும்
மற்றும் அமைப்புகளிடமிருந்து நிதியினை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதியரசர்கள் அமர்வு இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்காலத்தில் அறிக்கை அளிக்குமாறும் இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டதோடு இந்த மனு எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கட்டளையாக்கியுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதி கடற்றொழிலாளர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு வேறு தொழில்துறைகள் இல்லை எனவும் கடற்றொழில் மாத்திரமே காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஸ்ரீலங்காவின் அமைச்சரும் சபையின் முதல்வருமான பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த காலத்தில் வடபகுதியில் உள்ள மக்கள் இந்தியாவிற்கு சென்றபோது அவர்கள் அந்த மக்களை பாதுகாத்தார்கள் எனவும் அதற்கு தாம் மதிப்பளிப்பதாகவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஆகவே வடபகுதியில் உள்ள தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் அதுவே அந்த மக்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசாங்கம் செய்யும் பாரிய சேவை எனவும் அவர் கூறியுள்ளார். வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராக இந்திய அதிகாரிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு செல்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த விடயத்தை எடுத்துரைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிரலிலும் அதனை உள்ளடக்குமாறும் குறிப்பிட்டுள்ள மனோ கணேசன் வடபகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்களின் பாரிய பிரச்சனையே இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடபகுதி மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாமும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மேலும் தெரிவித்தார். இந்த அத்துமீறலை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்தினால் முடியும் என கூறியுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாளாந்தம் இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாம் விரும்புவதாகவும் கூறியுள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்தப்படாதுள்ள முழுமையான வரி வருமானத்தையும் அறவிடுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இந்த ஆண்டிற்கான வரி வருமான இலக்குகளை அடைவதற்கு தேவையான உத்திகள் குறித்தும் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது விரிவான கவனம் செலுத்தப்பட்டது. அறவிடப்படாத வரி வருமானத்தை மீட்டெடுப்பதற்கு தற்போதுள்ள வழிமுறைகளை விட அதிக தலையீடுகளுடன் கூடிய அணுகுமுறையின் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா மின்சார சபையின் அதிகாரிகளையும் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த அனுரகுமார திசாநாயக்க எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலைத்திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பில் இதன்பொழுது ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருந்தார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் KDM உதயங்க கேமபால, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன உள்ளிட்டவர்களோடு மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியமலாபிட்டிய உள்ளிட்ட மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 18 வயதை பூர்த்தி செய்தவர்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றுக்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்த அனைவருக்கும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள 18 வயதை பூர்த்தி செய்தவர்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ வர்த்தமானி அறிவிப்பை ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல்கள் கட்டளை சட்டம் மற்றும் வாக்காளர் பதிவு சட்டத்தில் உள்ள பிரிவுகளின் கீழ் இந்த அறிவிப்பை வெளியிட ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. மேலதிகமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான கட்டுப்பண தொகைகள் பற்றிய விவரங்களை ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு வேட்புமனு பட்டியலிலும் இளைஞர் பிரதிநிதித்துவம் 25% தாண்ட வேண்டும் என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. பாலின பிரதிநிதித்துவ தேவைகள் தொடர்பான விடயத்தையும் வெளியிட்டுள்ள ஆணைக்குழு பிரதேச அளவிலான வேட்புமனு பட்டியல்களில் குறைந்தது 20% பெண் வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் என்பதுடன் விகிதாசார வேட்புமனு பட்டியல்களில் 50% பெண் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இலங்கையில் உள்ள மக்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் உருளைக்கான விலை திருத்தம் இன்று வெளியிடப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஸ்ரீலங்கா நிதியமைச்சில் நடைபெறுவதாக நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார்.
உலக சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு அமைய இலங்கையில் லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி திருத்தப்படுகின்றன. அந்த வகையில் மேற்கொள்ளப்படவுள்ள விலை திருத்தத்திற்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதியமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருக்கின்ற போதிலும் கடந்த சில மாதங்களாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அதன் விலைகளை திருத்தாத நிலையில் இந்த மாதம் விலை மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன. இதன் பிரகாரம் நிதியமைச்சுடன் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் கடமைக்காக நிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மின்னொளி வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் தகனமேடை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த பகுதிக்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த பகுதியின் பாதுகாப்பிற்கென இரு காவல்துறையினர் 24 மணித்தியாலமும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் இரவு வேளைகளில் மின் விளக்குகளின்றி இருளில் காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் மயான உணவு உண்பதில் இருந்து தமது அன்றாட செயற்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின் விளக்கு இன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது அது தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மகர நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். பிளவத்தை பத்திரமுல்லையில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து நேற்று இரவு மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. கலனி பகுதியில் ஒரு காணி தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்து பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 2015ஆம் ஆண்டு கடையொன்று தொடர்புபட்ட சம்பவம் தொடர்பில் தன்னுடைய கணவர் அழைத்துச் செல்லப்பட்டதாக மேர்வின் சில்வாவின் மனைவி கூறியுள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தாம் எதனையும் அறிந்திருக்கவில்லை எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபையின் கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டில் வருமானம் வீழ்ச்சி கண்டுள்ள போதிலும் நிகர லாபம் உயர்வடைந்துள்ளது. அந்த வகையில் குறித்த காலாண்டில் 3 பில்லியன் ரூபாய் செயற்பாட்டு இழப்பை மின்சார சபை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கு கிடைத்த ஏனைய வருமானங்கள் மற்றும் ஆதாயங்களினால் ஓரளவு தேறிய நிகர லாபம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டின் 3வது காலாண்டில் 156.2 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்த போதிலும் அந்த வருமானம் கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் 111.8 பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது. விற்பனை செலவானது 49 வீதத்தால் அதிகரித்து 116.2 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளதோடு இதன் மூலம் 4.49 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபையின் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. கடந்த ஆண்டு முழுவதும் ஸ்ரீலங்கா மின்சார சபை 11.7 பில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணி லாபத்தை ஈட்டியுள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு மொத்தமாக 144 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சில பங்குகளை விற்பனை செய்ததன் மூலம் 26 பில்லியன் ரூபாய் மூலதன லாபம் பெறப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கூரிய ஆயுதங்களுடன் குமார் குழுவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்தில் 2 வன்முறை குழுக்கள் இயங்கி வருவதாகவும் இவர்கள் வாழ்வெட்டு மற்றும் சண்டைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு குற்றச்செயல்களில் தொடர்புடைய 2 தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து போதை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று இரவு குறித்த பிரதேசத்தில் தலைமறைவாகியிருந்த வீட்டை முற்றுகையிட்டு அங்கு 3100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவரையும் கனரக கூரிய ஆயுதங்களுடன் மற்றும் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் குமார் குழுவைச் சேர்ந்தவர்கள் எனவும் பிரதேசத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி வருபவர்கள் எனவும் பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புபட்டவர்கள் எனவும் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக கிரான் பிரதேச செயலக பிரிவு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து சேவை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் உதவியுடன் இராணுவத்தினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக கிரான் பிரதேசத்தில் உருவாகிய காட்டு வெள்ளம் தற்போது ஓரளவு குறைவடைந்துள்ள போதிலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்று வரை ஆபத்தான பாதையின் ஊடாகவே தங்களது பிரயாணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மக்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் விவசாயிகள் தங்களுடைய துவிச்சக்கர வண்டிகளையும் முக்கிய அத்தியாவசிய உபகரணங்களையும் தோளில் சுமந்தவாறு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இதனையடுத்து மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ சேவை நிலையத்தினால் இராணுவத்தினரின் உதவியுடன் மக்களுக்கான போக்குவரத்துகள் தற்பொழுது படகுகள் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதுடன் கிரான் தொப்பிக்கல்ல கிரான் பாலமூடான பிரதான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் 3 பேரின் வீடுகளில் பொருளாதார குற்ற சட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த பொருளாதார குற்ற சட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய பாதுகாப்பு காவலர்களின் உதவியுடன் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் கரூர் மற்றும் சென்னை பகுதிகளில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நண்பர்களின் வீடுகளில் இன்று காலை முதல் பொருளாதார சட்ட செயலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமான நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான MCS சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் ராயனூர் பகுதியில் உள்ள கொங்குமேஸ்மணி என்பவரின் வீடு, கோதை நகரிலுள்ள சக்தி மெஸ்கார்த்தி வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனை முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவரின் மிக நெருங்கிய நண்பரான சங்கர் ஆனந்த் வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 2015ஆம் ஆண்டு வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து பொருளாதார குற்றச்சட்ட செயலாக்க பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு அண்மையில் பிணை வழங்கியிருந்தது. இதனையடுத்து சிறையில் இருந்து விடுதலையான செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வீடுகளை இலக்கு வைத்து அதிரடி சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கத்துக்கு இறுதி எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுவிப்பதுடன் காசாவை விட்டு வெளியேறுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் காசாவில் இடம்பெறுகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஹமாஸ் இயக்கத்துடன் நேரடி பேச்சுக்களை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளது. 1997ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக இவ்வாறான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுவதை வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. படுகொலை செய்த பணிய கைதிகளின் உடலங்களையும் உயிருடன் இருப்பவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் தற்போதும் வாய்ப்பொன்று இருப்பதாகவும் ஹமாஸ் இயக்கத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் தொனியில் கூறியுள்ளார். பணிய கைதிகளை விடுவிக்கப்படாத பட்சத்தில் எந்தவொரு ஹமாஸ் உறுப்பினரும் பாதுகாப்பாக இருக்க முடியாதவாறு தேவையான அனைத்தையும் இஸ்ரேலுக்கு வழங்கி பணி முடிக்கப்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக வலைதளத்தில் நீண்ட பதிவை வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஹமாஸ் இயக்கத்தை இல்லாதொழிப்பதற்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்படும் என்பது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை. காசாவில் உள்ள பொதுமக்களையும் எச்சரித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி அழகான எதிர்காலம் காத்திருப்பதாகவும் பணிய கைதிகளை தொடர்ந்து சிறைப்பிடித்திருந்தால் உயிர்களையே இழக்க நேரிடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிரான கொலை சித்திரவதை குற்றச்சாட்டு, வெளிநாட்டு ஊடக நேர்காணலில் சீற்றமடைந்த முன்னாள் ஜனாதிபதி. யாழ் குடாநாட்டில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம், நீதிமன்றத்தில் பகிரங்கமான அறிக்கை. இந்திய அத்துமீறல்களை தடுக்குமாறு மனோ வலியுறுத்தல், மோடியின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கவும் கோரிக்கை. வரியறவீட்டை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்பு, அதிகமான தலையீடுகள் அவசியம் எனவும் அறிவுறுத்தல். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சோதனை, கரூர் மற்றும் சென்னையில் பரபரப்பு. ஹமாஸ் இயக்கத்திற்கு ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை, இஸ்ரேலை வைத்து அழிப்பேன் எனவும் சூளுரை. இத்துடன் IBC தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.